அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கு எல்லா போலும். தப்சீருடைய 17வது வகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இந்த வகுப்பில் 8வது வசனம் சூரத் யாசினுடைய 8வது வசனம் சம்பந்தமான தப்சீரை மிக சுருக்கமாக ஷேக் இப்னு உதைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய தப்சீர் கிரந்தத்திலிருந்து நாம் பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா ஜஅல்னா ஃபீ அஅனாகிஹிம் அக்லாலன் ஃபஹிய இலல் அத்கானி ஃபஹும் முக்மஹூன். அதாவது இன்னா ஜஅல்னா, இப்போ அல்லாஹு தாலா எதை பற்றி பேசி கொண்டிருக்கிறான்? அல் குர்ஆனை நாங்கள் எதற்காக வேண்டி இறக்கினோம் என்கின்ற காரணத்தை சொல்கின்றார். எச்சரிக்கப்பட்ட சமுதாயத்தினருக்கு எச்சரிப்பதற்காக வேண்டி என்று சொல்கின்றார். இதற்கு முந்தைய வசனத்தை சொல்கின்றார். இப்போ அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொல்றான் இந்த வசனத்தில். அவர்களுக்கு எச்சரித்தாலும் அவர்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்காமல் மறுத்தவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் இந்த வசனத்தின் சுருக்கமாக அல்லாஹ் சொல்கிறான். இன்னா ஜஅல்னா, அவர்கள் நாங்கள் ஆக்கிவிட்டோம் ஃபி அஅனாகிஹிம். அஅனாகிஹிம் அவருடைய கழுத்துகளிலே. அக்லாலன் அதாவது விலங்கு, தெரியும் தானே? விலங்கு தவறு செய்தவருக்கு என்ன செய்வாங்க? தண்டிப்பதற்காக வேண்டி விலங்கிடுவாங்க கையில். அந்த விலங்குகளை அவருடைய கழுத்துகளில் நாங்கள் ஆக்கிவிட்டோம். ஃபஹிய இலல் அத்கான். அப்போ கையில் போடப்பட்ட அந்த விலங்கு கழுத்துகளிலே உள்ளது என்றால் இல் அதுக்கான், அதாவது கழுத்தில் அவருடைய தாடி இல்லை, தாடை பகுதியை சேர்த்ததாக அந்த விலங்குகள் ஆகிவிட்டது, நாங்கள் ஆக்கிவிட்டோம். இந்த விலங்கு போடப்பட்டதனால் ஃபஹுமுக்குமஹுன். கமஹ என்றால் கீழே பார்த்து மேலே பார்த்தான்னு சொல்லப்படும். அப்போ இந்த விலங்கு இட்டதன் காரணமாக கைகளில் போடப்பட்டு அவருடைய கழுத்து தாடைகள் வரைக்கும் அந்த விலங்கு இட்டதன் காரணமாக அவருடைய பார்வைகள் மேல் உயர்ந்ததாக இருக்கும். அதாவது தலைகள் மேல் உயர்ந்ததாக, பார்வைகள் மேல் உயர்ந்ததாக இருக்கும். எனவே இந்த வசனத்தினுடைய முழு கருத்து என்ன? அவருடைய கையில் இடப்பட்ட விலங்கு கழுத்து தாடைகளை வரைக்கும் ஆகிவிட்டது. எனவே இதன் காரணமாக அவருடைய கீழ் இந்த பார்வையில் மேலாகிவிட்டது. ஏன் அல்லாஹு தாலா இதை சொல்கிறான் என்றால், இப்படி இந்த அளவுக்கு அவருடைய உள்ளங்கள் இறுக்கமானதாகவும், இஸ்லாத்தை பற்றி அல்லாஹை பற்றி நான் ஒரு தூதரண்டு அவர்களிடத்தில் எப்படியெல்லாம் தவா செய்தாலும் பிரச்சாரம் செய்தாலும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்குரிய தயார் நிலையில் இல்லை. அல்லாஹை மறுக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவருடைய நிலைப்பாடு இப்படித்தான் இருக்கிறது. கையில் போடப்பட்ட விலங்கு அவருடைய கழுத்து தாடை வரைக்கும் சென்று அவருடைய பார்வையில் மேல் உயர்ந்த வண்ணம் இருக்கிறது. அந்த அளவுக்கு அதற்கு பிறகும் கூட அவர்கள் அதாவது மார்க்கத்தின் பால், இஸ்லாத்தின் பால் வரக்கூடியவர்களாக இல்லை என்பதுதான் அல்லாஹு தாலா உதாரணம் மட்டும் இந்த இடத்தில் சொல்கின்றார்.